கந்தகோட்டை என்ற ஊரில் சுப்பிரமணியன் என்ற கடைந்தெடுத்த ஒரு கஞ்சன் இருந்தான். வாய்ப்பேச்சில் கூட சிக்கனம் பார்க்க வேண்டும் என்று கூறும் அளவுக்கு மோசமான கஞ்சன். அவனுடைய கஞ்சத்தனம் அந்த ஊர் முழுக்க பிரசித்தமாகி இருந்தது. சின்ன பையன்கள் கூட கஞ்சன் சுப்பிரமணியன் என்று கூறும் அளவுக்கு அவன் புகழ் பரவி இருந்தது. சொல்லிலும் சிக்கனம் வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த சுப்பிரமணி தன்னை கஞ்சன் என்று யாராவது அழைத்தால் கூட கோபப்படுவான். கஞ்சன் என்று சொல்வதற்காக அல்ல, கருமி என்ற 3 எழுத்துப் பெயர் இருக்கும்பொழுது கஞ்சன் என்ற 4 எழுத்துப் பெயரை சொல்லி அனாவசியமாக ஏன் சக்தியை செலவிட வேண்டும் என்பதுதான் அவனுடைய கோபத்திற்கு காரணம். கருமி சுப்பிரமணியத்தின் மனைவி சுப்பம்மாளும் அவனுக்கு குறைந்தவள் இல்லை. அவளும் கடைந்த மோரில் வெண்ணெய் எடுக்க முடியுமா என்று பார்க்கக்கூடிய கருமியாக விளங்கினாள். திடீரென்று ஒரு நாள் சுப்பம்மாளுக்கு விஷக்காய்ச்சல் பிடித்து உயிருக்கே ஆபத்தான நிலை தோன்றியது. கருமி சுப்பிரமணி ஆடிப் போய்விட்டான். அவள் இல்லாமல் தன்னால் சிக்கனமாக வாழ முடியாது என்று அஞ்சிய அவன் தன் கருமித்தனத்தை கூட ஒதுக்கி வைத்து விட்டு ஏதேதோ வைத்தியம் செய்து பார்த்தான். சுப்பம்மாளின் விஷக்காய்ச்சல் தீர்ந்த பாடாக இல்லை. அதனால் பக்கத்து நகரத்திற்குச் சென்று ஒரு டாக்டரை வரவழைத்து வந்து காட்டினான். டாக்டர் வந்து ஊசி போட்டுவிட்டு புறப்பட்டார். அப்பொழுது கண்ணை கூட திறக்க முடியாமல் படுத்து கிடந்த சுப்பம்மாள் தன் கணவனை அருகே அழைத்து, டாக்டருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டாள். 100 ரூபாய் என்றான் கருமி சுப்பிரமணியன். ஐயோ ஐயோ, இப்படியா பணத்தை பாழாக்குவார்கள்? இதைவிட நான் இறந்து போனால் கூடப் பரவாயில்லையே என்று புலம்பினாள் சுப்பம்மாள். மரணப்படுக்கையில் கிடக்கும் பொழுது கூட சிக்கனத்தை வற்புறுத்திய தன் மனைவியின் குணத்தைக் கண்டு மெய்சிலிர்த்து போனான் சுப்பிரமணியன். இவ்வளவு சிறந்த சிக்கனக்கார மனைவியை காப்பாற்ற எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது. அந்தச் சமயம் அவனுடைய வீட்டுக்கு வந்த உறவினர் ஒருவர், சுப்பிரமணி நான் சொல்கிறபடி செய்தால் உன் மனைவி சுப்பம்மாளை பிழைக்க வைத்து விடலாம். செய்வாயா என்றார். என்ன சொன்னாலும் செய்கிறேன், சொல்லுங்கள் என்றான் சுப்பிரமணி. உன் கருமித்தனம் அதை தடுக்குமே என்றார் உறவினர். என் மனைவிக்கு முன்னால் எனக்கு பணம் காசு ஒரு பொருட்டல்ல, சொல்லுங்கள் என்றான் சுப்பிரமணி. நம்ம ஊர் சுடலைமாடன் மிகவும் சக்தியுள்ள தெய்வம். உன் பசுமாட்டை சந்தையில் விற்று அதில் கிடைக்கும் பணத்தை அப்படியே கோயில் உண்டியலில் போட்டு விடுவதாக வேண்டிக் கொள் என்றார் அந்த உறவினர். சுப்பிரமணி அப்பொழுதிருந்த மனநிலையில் எதையும் யோசிக்கவில்லை. உடனே வேண்டிக் கொண்டான். அடுத்த 2 நாள்களிலேயே அவனுடைய மனைவி சுப்பம்மாள் உடல்நலம் தேறி எழுந்து உட்கார்ந்து விட்டாள். உடனே சுப்பிரமணி, எல்லாம் அந்தச் சுடலைமாடனின் அருள். அவனுக்கு வேண்டுதல் செய்தவுடனேயே உன்னை பிழைத்து எழ வைத்து விட்டான் என்றான். வேண்டுதலா? என்ன வேண்டுதல் என்று கேட்டாள் சுப்பம்மாள். நீ பிழைத்து எழுந்தால் நம் வீட்டில் உள்ள பசு மாட்டை விற்று அதில் கிடைக்கும் பணத்தை அப்படியே சுடலைமாடன் கோயில் உண்டியலில் போட்டு விடுவதாக வேண்டிக் கொண்டேன் என்றான் சுப்பிரமணி. இப்படி ஏடாகூடமாகவா வேண்டிக் கொள்வது? 10 ரூபாவிற்கு கற்பூரம் கொளுத்துகிறேன், 100 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கி உடைக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டாலும் தொலைகிறது என்று செய்துவிடலாம். ஒரேயடியாக இப்படியா வேண்டிக் கொள்வார்கள்? நம் வீட்டில் இருப்பதோ ஒரே ஒரு பசு மாடு, அதுவும் பால் மாடு. அதன் விலை இன்றைக்கெல்லாம் பார்த்தால் 3000 ரூபாய் இருக்குமே. அவ்வளவு தொகையையுமா உண்டியலில் போடுவது என்று வயிற்றெரிச்சலோடு கூறினாள் சுப்பம்மாள். சுப்பிரமணியனுக்கும் கவலை வந்துவிட்டது. தான் அவசரப்பட்டு விட்டோமா என்று அவனும் யோசித்தான். மனித விஷயம் என்றால் பேச்சு மாறலாம். இதுவோ கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம், பேச்சு மாறவும் முடியாது. என்ன செய்வது என்று தீவிரமாக யோசித்தான் கருமி சுப்பிரமணியன். அப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அதைத் தன் மனைவியிடம் கூறினான். ஆகா, உங்களுக்குத்தான் எவ்வளவு அறிவு என்று வியந்து பாராட்டிய சுப்பம்மாள், அப்படியே செய்யுங்கள், அந்தச் சுடலைமாடன் நம்மை காப்பாற்றுவான் என்று கூறினாள். அடுத்த நாள் கருமி சுப்பிரமணியன் தன் வீட்டிலிருந்தே பசுமாட்டை சந்தைக்கு ஓட்டிச் சென்றான். கூடவே ஒரு சிறிய கோழி குஞ்சையும் எடுத்துச் சென்றான். சந்தையில் அவனுடைய பசுமாட்டை பார்த்த ஒரு விவசாயி அதன் விலை என்ன என்று கேட்டான். 1 ரூபாய் என்றான் சுப்பிரமணி. விவசாயிக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. என்ன சொல்கிறீர்கள், 1 ரூபாயா என்று மீண்டும் கேட்டான். ஆமாம், ஒரே 1 ரூபாய்தான் என்றான் சுப்பிரமணி அழுத்தந்திருத்தமாக. விவசாயி சுப்பிரமணியன் புத்தி சுவாதீனத்தோடு தான் இருக்கிறானோ என்று அவனை மேலும் கீழும் பார்த்தான். சரி, நமக்கென்ன, சில 1000 ரூபாய் மதிப்புள்ள பசுமாடு நமக்கு 1 ரூபாய்க்கு கிடைக்கின்றதே, சத்தமில்லாமல் வாங்கிக் கொண்டு போய் விடுவோம் என்று நினைத்த விவசாயி 1 ரூபாய் நாணயம் எடுத்து சுப்பிரமணியிடம் கொடுத்தான். சுப்பிரமணியன் அதை வாங்கிக் கொள்ளாமல், ஐயா, இந்த கோழிக்குஞ்சையும் சேர்த்து வாங்கிக் கொண்டால்தான் நான் என் பசுமாட்டை விற்பேன் என்றான். பசுமாட்டையே 1 ரூபாய் விலை சொல்லுகிறவன் கோழி குஞ்சுக்கு அப்படி என்ன பெரியதாக விலை கேட்டுவிடப் போகிறான்? மிஞ்சிப் போனால் 50 காசு கேட்பான் என்று எண்ணிய விவசாயி, சரி, அதையும் நானே வாங்கிக் கொள்கிறேன். இதன் விலை என்ன என்றான். 3000 ரூபாய் என்றான். இது என்னையா அநியாயம்? பசு மாட்டின் விலை 1 ரூபாய் என்கிறாய், கோழி குஞ்சுக்கு 3000 ரூபாய் கேட்கிறாயே என்றான் விவசாயி.
அப்பொழுது அங்கு வந்த விவசாயியின் நண்பன் ஒருவன் விஷயத்தை கேட்டுவிட்டு, அதனால் என்னப்பா, பசுமாட்டுக்கும் கோழி குஞ்சுக்கும் 3000 ரூபாய் தரலாம்தானே. அவர் எப்படி விலை சொன்னால் நமக்கு என்ன. வாங்கி விடு என்றான். அதுவும் சரிதான் என்று கருதிய விவசாயி 3000 ரூபாயை கொடுத்து பசுவையும் கோழியையும் வாங்கிக் கொண்டான். கருமி சுப்பிரமணி அதே சந்தையில் அலைந்து திரிந்து ஒரு பசுமாட்டை 3000 ரூபாய்க்கு வாங்கிக் கொண்டு ஊர் திரும்பினான். வருகிற வழியிலே சுடலைமாடன் கோயில் உண்டியலில் பசுமாட்டை விற்று வந்த ரூபாயை போட்டுவிட்டு, கடவுளே சொன்னபடி என் வேண்டுதலை நிறைவேற்றி விட்டேன். என்னையும் என் மனைவி சுப்பம்மாளையும் காப்பாற்று என்று வணங்கி விட்டு மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினான். நீங்களும் இதே போன்ற கருமியை உங்கள் வாழ்நாட்களில் சந்தித்து உள்ளீர்களா? இல்லையென்றால் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கமெண்டில் தெரிவியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.